வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு கும்ப லக்னத்தை பற்றி பார்ப்போம். கும்ப லக்னம் இது காலபுருஷனுடைய 11வது வீடு, ஸ்திர வீடு, காற்று தத்துவம் கொண்ட வீடு, சனி பகவானுடைய ஆட்சி வீடு. இவர்களுடைய கர்மா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மறைந்து இருத்தல், ஒதுங்கி இருத்தல், விலகி இருத்தல், தன்னை தயார்படுத்தி கொள்ளாது இருத்தல். உழைப்பு இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. மெழுகுவர்த்தியோட வாழ்க்கை. மெழுகுவர்த்தி எப்படின்னா, தன்னை உருக்கிக்கிட்டு ஒளி கொடுக்கும்போது அந்த ரூமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த மெழுகுவர்த்திக்கு அடியில் பார்த்திங்கன்னா இருள் சூழ்ந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை தான் கும்ப லக்னத்தோட வாழ்க்கை. ஒருத்தர் இந்த பிறவியில் ஏன் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன பிறவியில் இவங்க ஒரு புகழ் வெளிச்சத்தில் மறந்துட்டு இருப்பாங்க. செலிபிரிட்டிஸாக இருந்திருப்பாங்க. புகழ் வெளிச்சம், கேமராவோட வெளிச்சம், பப்ளிசிட்டி, பேப்பரில் அவங்க பேர் வர்றது, பேப்பரில் அவங்கள பற்றி ஒரு நியூஸ் வர்றது, இந்த மாதிரியான வாழ்க்கையில் தான் முற்பிறவில் வாழ்ந்திருப்பாங்க. முதன்மையான நபராக மதிக்கப்படுறது, இவங்க தும்னா நியூஸாக இருந்திருக்கும், இருமினா நியூஸாக இருந்திருக்கும், சிரிச்சா நியூஸு, நடந்தா நியூஸு அப்படின்ற மாதிரி எல்லாமே புகழ்ச்சியோடையே வாழ்ந்து போர் அடித்து போய் எனக்குன்னு வாழ்க்கை நான் வாழவே இல்லையே, வெறும் புகழோட வெளிச்சத்திலேயே வாழ்ந்துட்டோமேன்னு வெறுத்து போய் பிறவி முடியும் போது எந்த வெளிச்சமும் படாமல் நான் பாட்டுக்குன்னு ஒதுங்கி வாழணும், யாரோடைய கவனமும் பார்வையும் என் மேலே விழக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு பிறவி எடுத்தவங்க தான் இந்த கும்ப லக்னம். ஸோ அப்போ இந்த பிறவியில் கும்ப லக்னத்தில் பிறப்பு எடுக்கிறவங்க மேலே நீங்கள் தலைகீழாக நின்னாலும் உங்கள் மேலே புகழ் வெளிச்சப்படாது. ஏன்னா அது நீங்கள் போன பிறவியில் கேட்டு வாங்கிட்டு வந்த பிறவியோட சூட்சுமம் தான். கும்ப லக்னத்தில் பிறக்கும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது. புகழ் வெளிச்சம் மறுக்கப்படும் தன்மை தான் இந்த கும்ப லக்னத்தோட கர்மா. நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் அதுக்கேற்ற கிரெடிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஒதுங்கி இருப்பது, தனித்து இருப்பது, சிந்தனை பற்றி இருப்பது, கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்றத இந்த கும்ப லக்னத்தோட கர்மா. அப்படி ஒருவேளை உங்களுக்கு புகழ் இந்த மாதிரிலாம் கிடைக்கப்பட்டுட்டிங்கன்னா இந்த கர்மா திருப்பியும் தொடரும்னு அர்த்தம்.